ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். 8 வருமா இல்ல 8 32/81 வருமா அப்படின்றத இன்னும் சற்று நேரத்தில் கண்டுபிடித்து விடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா மிக்ஸட் ஃபிராக்ஷனை ஃபிராக்ஷனா மாத்துங்க. 1 × 9 9 + 2 11/9 ஆஃப் போட்டுருங்க. இந்த மிக்ஸட் ஃபிராக்ஷனை ஃபிராக்ஷனா மாத்திருங்க. 3 × 11 33 + 3 36/11 டிவைடட் பை இந்த மிக்ஸட் ஃபிராக்ஷனை ஃபிராக்ஷனா மாத்திருங்க. 5 × 7 35 + 1 36/7 ஆஃப் 7/9 ஈக்குவல் டு +. முன்னாடி இருக்கிற 9 மறந்துடாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இது ரெண்டையும் என்னென்னமோ பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணப்படாது. ஆஃப் ஆஃப் போர்ட் மாஸ்னு ஒரு ரூல் இருக்குங்க மேத்ஸ்ல. பி ஃபார் பிராக்கெட் இல்ல, ஆஃப் இருக்கா? இருக்கு. ஆஃப் தான் முடிக்கணும். ஆஃப் தான் மல்டிப்ளிகேஷன். எம்னாலும் மல்டிப்ளிகேஷன் தான். ஒரு क्वेश्चनல ஆஃப் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இத தான் பண்ணணும். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், இத முடிச்சிட்டு தான் அப்புறமா இந்த மல்டிப்ளிகேஷன். இடையில குறுக்கு இந்த டிவிஷன் வந்தா அதையும் நீங்க என்ன பண்ணணும், கரெக்ட்டா கவனமா பார்த்து சிறப்பா சம்பவத்தை செஞ்சு விடணும். ஆஃப் அப்புறம் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆயிடும். இது என்ன அடிச்சா 4, அப்ப 9 - 4 ஆச்சு. டிவிஷன் அப்படியே இருக்கணும், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணோம்னா 7 7 அடி ஆயிரும். அடிச்சா 4. இப்போ நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், ஆஃப் முடிச்சிட்டோம். டிவிஷன் ரெண்டையும் டிவைட் பண்ணா 1. மல்டிப்ளிகேஷன் இருக்கா? இல்லை இல்லை கோபால் இல்லை. அப்ப நீங்க தாராளமா என்ன பண்ணிடலாம், 9ல 1 போச்சுன்னா அடிஷனும் இல்ல, சப்ட்ராக்ஷனை போட்டு விடுங்க 8. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 8. எங்களுக்குள்ளேயாவது ஒரு சொதப்புனீங்கன்னா இது ஆன்சரா வந்துடும். அதனால கவனமா பார்த்து இந்த ரூல் படி செஞ்சு விட்டுருங்க. சரிங்களா? ஓகே.